இந்த கார்பன் தான் OH உள்ள கார்பன் இல்லையா? இதுக்கு அட்ஜசன்ட் கார்பனா இது. இந்த கார்பன் இதுக்கு அட்ஜசன்ட்ல தான் இருக்கு, இந்த கார்பன் அட்ஜசன்ட்ல தான் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கார்பன்லயும் 2 ஹைட்ரஜன் இருக்கும், இந்த கார்பன்லயும் 2 ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ எதுலேருந்து ஹைட்ரஜன் வெளியில் போகும் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஏன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுலேருந்து வேணாலும் நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜனை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது H+ஆக வெளில போயிடும். வெளில போகும்போது என்ன பண்ணும், இந்த பாண்ட் அங்கே கொடுத்துட்டு போகும். அப்போ இந்த பாண்ட் இங்கே வரும்போது இங்கே இருக்கிற பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகிடும், இந்த ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இது என்ன வெளில போயிடும், H2O வெளில போயிடும். ஓ இந்த இடத்துல பாண்ட் கிடைக்கும் ப்ளஸ் H2O. இப்போ இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? இதில் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் சைக்ளோபென்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ என்ன பேர் வரும், சைக்ளோபென்டீன். இதோட பேர் சைக்ளோபென்டீன். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல கூட ஹைட்ரஜன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவேளை இந்த ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், டபுள் பாண்ட் இந்த இடத்துல கிடைக்கும். அவ்வளோதான், ரெண்டுமே ஒரே காம்பவுண்டு தான். ஏன்னா டபுள் பாண்ட் நீங்கள் எந்த இடத்துல போட்டாலும் அதனுடைய பொசிஷன் என்னவாயிடும், 1 அப்படின்னு தான் வரும். இப்போ இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ரெண்டுமே சேம் தான். அப்போ நீங்கள் ஹைட்ரஜனை இந்த கார்பன்லேருந்து வேணாலும் எடுக்கலாம், அல்லது இந்த கார்பன்லேருந்து வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் புரியுதா? செகண்ட் கொஸ்டின் என்னப்பா, பியூட் ஒன்னாலா பியூட்டேன் 1 சோடியம் புரோமைடு சல்ஃபரிக் ஆசிட் போடுறாங்க. பியூட்டேன் 1 இது கூட சோடியம் புரோமைடும் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. இப்போ கவனிங்க, இதில் பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, சல்ஃபரிக் ஆசிட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சேர்த்து எடுத்திருக்காங்க, சோடியம் புரோமைடும் சேர்த்து எடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இந்த சோடியம் புரோமைடு எடுத்துக்கிட்டனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோமின் இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் இன்வால்வ் ஆகும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்ன சொன்னேன், ஒரு குரூப்பில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்பை இன்னொரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்பால் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இப்போ இதில் யாருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், NaBrன்னு இருக்குல்ல, இதை பிரித்தா Na+Br- எழுதுவோம். அப்போ Br- அப்படிங்கிறது இங்கே நியூக்ளியோஃபைல். அப்போ இந்த நியூக்ளியோஃபைல் இங்கே ஆல்கஹாலில் இருக்கிற OH அப்படிங்கிற நியூக்ளியோஃபைலை ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ என்னுடைய ஸ்ட்ரக்சர் எழுதிப்போம். பியூட்டேன் அப்படின்னா 4 கார்பன் இருக்குமா, 1 2 3 4. இப்போது 1வது பொசிஷனில் OH இருக்குது.